கேஸ் என்னடா இவன் தனியாக நடந்து போயிட்டுருக்கானே அப்படின்னு பார்க்குறீங்களா? நான் இப்போ இருக்கிற இடம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிண்டி மெட்ரோ ஸ்டேஷன் தாங்க. ட்ரெயினில் பார்த்தா நம்மளுக்கு தெரிஞ்ச டிரைவரு கையை காட்டின உடனே வண்டியை நிறுத்திட்டாப்புல. வெளியே வெயில நடந்து வந்துட்டு ஏசி காற்று வாங்குறதுல என்ன சுகம் நம்மளுக்கு. அப்படியே ஜன்னல் வெளியே இருக்கிறதெல்லாம் சுற்றி பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, இப்போ நம்ம எங்கே தாண்டா போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் செம்மொழி பூங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷோ போட்டிருக்காங்க. அந்த ஃப்ளவர் ஷோ பார்க்கறதுக்கோசம் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். போய் டிக்கெட் எடுத்தோன்னே நம்ம கையில் ஒரு பேண்டை கொடுத்துட்டாங்க. இந்த பேண்டை எப்படா போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தா, கையோடு வந்துருச்சு. ஸ்டிக்கரு எந்த கையில் விட்டுறது? அப்படியே கையில் வச்சு ஒரு சுற்றி விட்டா கையில் பாருங்க ஒட்டிக்கிச்சு. உள்ளே இருக்கிற பூவோட வெளியே இருக்கிற பூ ரொம்ப அழகாக இருக்கும் போலையே. ஐயோ, உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாங்கிக்கூடாது, நம்ம டேரெக்டாக உள்ளே கிளம்பி போயிடலாம். உள்ளே போகும்போது டிக்கெட் கேட்டாங்க. டிக்கெட்டை கொடுத்துட்டு நாமளும் அப்படியே ஃப்ளவர்ஸை பார்க்க கிளம்பி போயாச்சு. உள்ள என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு யானையை செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படியே அதெல்லாம் பார்த்துட்டா பக்கத்தில் வந்து ஃப்ளவர்ஸ்லேயே வந்து ஒரு லெட்டர் எழுதி வச்சுருந்தாங்க. அது என்ன லெட்டர் எனக்கு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்களும் படிச்சுட்டு சொல்லுங்கள். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஃப்ளவர் முன்னாடி நின்று ஒரு ஃபோட்டோ ஷூட்டும் எடுத்தாச்சு. சரி வாங்க நம்ம அடுத்த செக்ஷனுக்கு போய் பார்ப்போம். இதுக்குள்ளே சும்மா 12 லட்சம் பூ இருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் அது 12 லட்சமா எத்தனை லட்சங்கிறத நம்ம எண்ணி பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. உள்ளே அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு செடியில் மயில் செஞ்சு வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே பார்த்துட்டு கீழே பார்த்தேன், ஒரே ஃப்ளவர்ஸு அப்படியே எல்லோ க்ரீன் அப்படின்னு சொல்லி எல்லா கலர்லையுமே ஃப்ளவர்ஸ் இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி வச்சு அதில் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸை டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. எல்லோரும் நடந்து வந்துட்டு இருந்தாங்க. இல்லைனா இங்கே கூட ஒரு ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்துருக்கலாம். இல்லை நிறைய டிசைன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவரை டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. உதாரணமாக பார்த்தீங்கன்னா போட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு கரகாட்டாடுற பொம்மை இருந்துச்சு. எனக்கு என்னமோ பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டீ கப் தாங்க. அப்படியே டீ விடுற மாதிரி அப்படியே ஃப்ளவர் வந்துச்சு பாருங்களேன். நான் கூட ரொம்ப நேரம் அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த கார் தாங்க. அப்படியே ஒரு பழைய காரில் வந்து ஃபுல்லாக ஃப்ளவர்ஸாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அழகாக ஒரு கல்யாணத்துக்கே வந்து எடுத்துகிட்டு போகலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க இந்த கார் டிசைன். நானும் அப்படியே சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ளவரையும் பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு யானை, இவ்வளோ பெரிய யானையில் ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். ரொம்ப பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல இது. யானை மாதிரியே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆமையும் வந்து ஃப்ளவரில் டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படியே இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் வரைஞ்சிட்டு இருந்தாங்கங்க. நிறைய சின்ன பசங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்டை காட்டுறாங்க. அதை அப்படியே கையில் வரைஞ்சி தராங்கங்க. அங்கே இருந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து ஆர்ட் வரைஞ்சிட்டு இருந்தாங்க. நம்ம வரைஞ்ச ஆர்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் கூட போட்டு தராங்கங்க. ஆனால் ரேட் எவ்வளோன்னு தெரில. நீங்கள் வந்தீங்கன்னா இதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸ் தாங்க இருக்குது. இவங்க சொல்கிற மாதிரி 12 லட்சம் ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலை. எங்கே போனாலுமே பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி ஃப்ளவர்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஃப்ளவர்ஸ் அதிகமாக இருக்குது, ஆனால் வெரைட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது இங்கே பாருங்களேன், ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு ஆர்ச் வச்சுருக்காங்க ஃப்ளவர் டெக்கரேட் பண்ணி. இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணியிருந்தாங்க. நிறைய லவர்ஸ் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே பார்த்த கார்ட்டின் மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சின்னதாக நிறைய கார்ட்டின் வச்சுருந்தாங்க. இங்கேயும் நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் தாங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. நம்மளும் போய் அப்படியே 2-3 ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வந்துட்டோம். சுற்றி பார்த்து ஒரு பூவும் இல்லை, ஒரே மாதிரி பூ தான் இருக்குது. ஆனால் 12 லட்சம் பூன்றான், என்னன்னு தெரியல. இந்த ஆடிட்டோரியத்தில் 5:30க்கு ஷோ போடுவாங்களாம். ஆனால் நாங்கள் சீக்கிரமாகவே வந்தனால எந்த ஷோவுமே நாங்கள் பார்க்கல. அப்படியே பார்த்துட்டு நாங்களும் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெளியே பார்த்தீங்கன்னா ஃபுட் கோர்ட் போட்டிருந்தாங்க. நிறைய ஸ்டால்ஸ் இருந்துச்சுங்க. நான் இந்த கோபி மஞ்சூரியன் ட்ரை பண்ணி பார்த்தா சாப்பிட்டு பார்த்தா நல்லாவே இல்லை. சுத்தமாக வேகவும் இல்லை, சரியான காரமும் இல்லை. டிக்கெட் வாங்கின மாதிரி இதுவும் வேஸ்ட்டாக தாங்க போச்சு. சரி, வந்ததுக்கு நம்ம ஒரு ஆட்டோகிராஃபை போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.